என்ன பாருங்க தான். எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிட்டு இருக்கீங்க. நான் எம்பிட்டு நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதை கூட மறந்துட்டீங்கல்ல. நீங்க தான் விஷ் பண்ணணும்னு சொல்லி நான் இங்க வந்து நிக்கிறேன். நீங்க ஏத்து கூட பார்க்க மாட்டேங்க. சாரி ஜாக்குலின், எனக்கு அது மைண்ட்லே இல்லை, நான் மறந்துட்டேன். விஷ் ஹாப்பி பர்த்டே. எப்பவும் ஹாப்பியா இரு. என்னதான் அப்படிதானா? வேற எதுவும் இல்லையா? வேற என்ன வேணும்? நான் தான் மறந்துட்டேன்னு சொன்னல, சாரி சொல்லிட்டேன்ல. என்ன அது இல்லதான், நாம ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு போவோம். நீங்க எனக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுங்க ப்ளீஸ். அதான் என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு நீங்க ஒண்ணுமே சொல்லல. நீங்க தான் எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரல. என் ட்ரெஸ் அது எப்படி இருக்குன்னு சொல்லல. உங்களுக்காக மாடர்னா இருந்தா தான் பிடிக்கும்னு நான் எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். நீங்க என்னன்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு ஹக் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லலாம்ல. என்ன ஜாக்குலின், நீ இன்னும் சின்ன குழந்தையா? ஏய், நீ எப்பவுமே அழகா தான் இருப்ப. உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு. அப்போ நீங்க என் கூட பார்ட்டிக்கு வர மாட்டீங்க அப்படிதானே? நீங்க பார்ட்டி எதுவும் அரேஞ்ச் பண்ண மாட்டீங்களா? என்னதான் பேசுறீங்க? என்ன ஜாக்குலின், நீ என்ன சின்ன குழந்தையா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதுக்கு? ஏய், எனக்கு ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு. உனக்கு வேணா ஹோட்டலுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க சொல்லு, நான் வேணும்னா டேபிள் புக் பண்ணிடுறேன். நீ போய் என்ஜாய் பண்ணு. உங்க தான் நான் மட்டும் என்ஜாய் பண்ணா அது என்ன பார்ட்டியா? நீங்க இல்லாம எனக்கு என்ன என்ஜாய்மெண்ட் இருக்கு? நீ என்னடி அங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்க? இங்க வா. என்ன மகா, வராம அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அத்தா மேல சந்தேகமா? என்னத்தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அழக அங்க நின்னு ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஓ அப்படியா? மேடம் இன்னைக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க. எனக்கும் உன்னை பார்க்கும்போது என்னமோ பண்ணணும் போல இருக்கு. போங்க. ஏன் தான் காலையில இப்படி பேசுறீங்க? நான் கேட்க வந்ததே மறந்துடுவேன். உங்களுக்கு அடை தோசைக்கு மாவு அரைச்சி வச்சிருக்கேன். சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதான் வர்றீங்களான்னு கேட்க வந்தேன். சாப்பிட்டுருவோம். உன் கையால என்ன கொடுத்தாலும் சாப்பிடத்தானே அத்தான் இருக்கேன். அத்தான், உங்க ரொமான்ஸ் எல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க. இங்க நான் ஒருத்தி நின்னுட்டு இருக்கேன். என்ன மறந்துட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? நீங்க இவளுக்கு என்ன வேணுமா? அடை தோசை 2 தோசை சுட்டு கொடுக்கட்டா? அதை தூக்கி உன் தலையில போடு, பட்டிக்காட்டு முண்டம். ஜாக்குலின், ரொம்ப பேசுற. இங்க பாரு, என் பொண்டாட்டிய பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். அது உனக்கு கிடையாது. இப்ப என்ன உனக்கு? பார்ட்டிக்கு போகணும் அப்படித்தானே? நான் பிஸி. வேணும்னா மகா சும்மா தான் இருப்பா, கூட்டிட்டு போறியா? இந்த பட்டிக்காட்டு முண்டை தங்க கூட்டிட்டு போய் என்ன பண்ண சொல்றீங்க? என்ன ஜாக்குலின், என்ன பார்த்து பட்டிக்காடுங்கிற? எனக்கு நீ சொன்ன மாதிரி உன்ன மாதிரி தொட தெரிய ட்ரெஸ் பண்ணலாம் தெரியாது. அது உனக்கு நல்லா இருக்கு, அதுக்காக உன்ன மாதிரி என்னையும் பண்ண சொல்றியா? அவ கிடக்குறா. அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் மகா, நீ விஷ் பண்ணல. ஐயோ சாரி ஜாக்குலின், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப முக்கியம், நீ சொல்லலனே எவ அழுதா? அப்படியா? அப்ப கிளம்பு, நானும் அத்தானும் பேசணும். என்ன மகா, என்கிட்ட என்ன பேச போற? அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கறது? அதுக்கு நானும் ரெடி தான். எனக்கு உங்களை பார்த்த உடனே என்னமோ மாறி இருக்குதான். ஐ லவ் யூ தான். ஏடி இப்படி இருக்க சனியனே? எப்ப பார்த்தாலும் எனக்கு கூட்ட வர்றதுதான் உனக்கு வேலையா இருக்கா? வாழ முடு. இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுன தொலைச்சு படுவேன், தொலைச்சி. அவங்க இந்த வீட்டு மருமக. இந்த வீட்டு மருமக மட்டும் இல்ல, எனக்கு அண்ணியும் அவங்க தான். நீ என்னடி அவங்கள பத்தி பேசுறது? ஏய், என்னடி நடக்குதுங்க? என்ன நடக்குது? நேத்து வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்ற. அப்போ எங்க அக்கா சொன்னது உண்மைதான் அப்படித்தானே? அந்த டேவிட் பைய கூட நீ பேசிக்கிட்டு இருந்தது உண்மைதான். உன் அண்ணக்காரன் உனக்கு அவளுக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் சொன்னானா? ஓ, அதுக்காக அவளுக்கு ஏண்டுகிட்டு பேசுறியா? இப்ப அவ உனக்கு அண்ணி ஆயிட்டா அப்படித்தானே? பாண்டி, அப்படித்தான் வச்சுக்க. பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ. விடுமா. சாரிண்ணே, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல.
அப்பா உன்னை வர சொன்னாங்க, அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். சரிம்மா நீ போ, நான் வரேன். பிறந்த நாள் அதுமா, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வெறுப்பேத்தி அவ என்ன அடிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டீங்களே, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீ சும்மா விட வேண்டாம். இப்ப கிளம்புறியா? என் பொண்டாட்டி பாக்குற பார்வையே சரியில்லை. அவளுக்கு ஆசையா 2 முத்தத்தை கொடுத்துட்டு வரேன். சனி, எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு பாரு. என்னதான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறா? ஏதாவது பண்ணுவாளா? ஏ அவ ஒரு லூசு. அவளெல்லாம் பெருசுபடுத்தினா காரியத்துக்காகுமா? அது சரி, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? உங்க பின்னாடியே அவ வந்தாளா இல்ல உங்களுக்கு முன்னாடியே வந்தாளா? ஏண்டி சந்தேகமா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ உங்களையே சுத்தி சுத்தி என்னமோ கரும்பு முக்கிற ஈ மாதிரி பின்னாடியே அலைதாள, அதான் கேட்டேன். அந்த ஈ மாதிரி நீ அலைஞ்சிருக்கணும், நீ அலைய மாட்டேங்கிற, அதான் அவ அலையிறா. போங்க தான், எப்ப பார்த்தாலும் இப்படி எதையாவது சொல்லாதீங்க. இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. என்னமோ மாறிதான் இருக்க, ஒரு மார்க்கமா இருக்க. வாயேன், ரூமுக்கு போவோம். எதுக்கு? போங்க, ஒழுங்கா சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வாங்க, தோசை ஊத்தி தரேன். உங்க அப்பா வேற கூப்பிட்டாங்களாம், என்னன்னு போய் கேளுங்க. ஆமா மகா, எதுக்குன்னு தெரியலையே, நான் வேற மறந்தே போயிட்டேன். சரி, நான் முதல்ல அப்பாட்ட போய் என்னன்னு கேட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு சாப்பிட வந்துடுறேன். நீ ஊத்தி ஹாட் கேஸ்ல வை. அதெல்லாம் முடியாது, ஆறிடும். நீங்க வரவும் தான் சூடா ஊத்தி தருவேன். நீடி 5 நிமிஷத்துல கிச்சன்ல இருப்பேன். சரிங்க. அம்மா, இப்ப எதுக்காக கிளாஸ் நடக்கும்போது வர சொன்னீங்க? என்னன்னு சொல்லுங்க, எனக்கு நேரம் இல்ல. என்னடி இப்படி வந்த உடனே வெந்நிய காலில் ஊத்துற மாதிரி ஓவரா தான் பிகு பண்ற? ஏய் வா, புது பைக்கு, அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். இங்க சும்மா இருக்க மாட்டீங்க. என்னங்க நீங்க, காலேஜ் நடந்துட்டு இருக்கு, நீங்க என்னன்னா ரவுண்ட் போவோம் அப்படி இப்படிங்கிறீங்க. ஏங்க அதெல்லாம் எனக்கு முடியாது, எக்ஸாம் வேற வருது, எனக்கு கிளாஸை கவனிக்கணும், எனக்கு படிக்கணும், நிறைய வேலை இருக்கு. என்னடி இது, வெளியே எங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, இப்படி இழுத்து போத்திக்கிட்டு. ஏய் அங்க வர மாட்டேன், இங்க வர மாட்டேன், அப்படி இப்படிங்கிற. லீவ் நாள்ல கூட ஒரு படத்துக்கு போகணும்னு கூப்பிட்டா போனே எடுக்க மாட்டேங்கிற. அப்படியும் அதை மீறி போனை எடுத்தா என்னன்னு கேட்டுட்டு உடனே டக்குன்னு வச்சிடுற. என்னடி? இங்க பாருங்க, இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். சொன்னா கேட்டீங்களா? எனக்கு இந்த காதல் கீதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னா கேட்கணும்ல. படாத பாடு படுத்துனீங்க. இப்ப சரின்னு சொன்ன உடனே என்ன அங்க வா இங்க வான்னு கூப்பிடுறீங்க. ஏங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு உங்களை மாதிரிலாம் அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருக்க முடியாது. எங்க காலேஜை கட்டடிச்சிட்டு போற அளவுக்கு அப்படி என்ன முக்கியம்? எல்லாம் ரொமான்ஸ் தான். காலேஜ கட்டடிக்காம ஸ்கூலையா கட்டடிப்பாங்க? அடிப்பாவி, இப்ப கூட வரலனா எப்படி? வாயே, ஒரு படத்துக்கு போயிட்டு அப்படி ஜாலியா சுத்திட்டு வருவோம். என்ன முடியாது, எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அம்படிதான் என்ன கொன்னு போடும். ச்சே, இந்த மிடில் கிளாஸ் பொண்ணுங்களே இப்படித்தான். இதுங்களை காதலிச்சா ஒரு ரொமான்ஸ் இருக்காது, ஒண்ணு இருக்காது. அங்க கூப்பிட்டா வரமாட்டா, இங்க கூப்பிட்டா வரமாட்டா, அது இதுன்னு ஏதாவது காரணம் சொல்லுவீங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? மிடில் கிளாஸ் பொண்ணுங்களே இப்படித்தானா? மிடில் கிளாஸ் பொண்ணு தெரிஞ்சு தானே பின்னாடி வந்தீங்க. உங்களை யார் என்ன காதலிக்க சொன்னா? நான் சொன்னேனா? இங்க பாருங்க, அப்பா காசுல நல்ல விதவிதமா ட்ரெஸ்ஸும் பைக்கும் அதுவும் இதுவும் வாங்குற உங்களுக்கு மிடில் கிளாஸோட கஷ்டம் என்ன தெரியும்? என்ன தெரியுங்க? ஏய் ருக்கு, சீரியஸா எடுத்துக்கிட்டியா? நான் சும்மா ஒரு ஜாலிக்காக தான் சொன்னேன். ஆமாங்க, உங்களுக்கு எல்லாமே ஜாலிதான். ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. தினம் தினம் துவச்சு போட்ட சட்டைய மறுபடியும் துவச்சி காய போட்டு நாங்க போட்டுட்டு வரோம். உங்களை மாதிரி தினம் ஒரு Dress எங்களால போட முடியாது. ஆனா அப்பா அம்மா செலவு பண்ற காசுக்கு பிரயோஜனமா படிக்கணும்னு நினைக்கிறோம். அது தப்பாங்க. என்னங்க மிடில் கிளாஸ்? மிடில் கிளாஸ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? காலையில சோத்த பொங்கி அதுல தயிரை விட்டு ஒரு ஊறுகாயை வச்சிட்டனாலும் டிபன் பாக்ஸ கட்டிக்கிட்டு தினம் தினம் நாங்க படிக்க வரோம். ஆனா நீங்க காதலு அங்க சுத்தலாமா இங்க சுத்தலாமா ஹோட்டலு அது இதுன்னு என்னைக்காவது உங்களுக்கு யாரோட கஷ்டமாவது தெரிஞ்சிருக்குமா? தெரிய சான்ஸ் இல்லல்ல. அப்புறம் என்னங்க உங்களை மாதிரி ஊதாரித்தனமா அங்க சுத்தனா இங்க சுத்தனாதான் காதலிக்கிறோன்னு அர்த்தமா? மிடில் கிளாஸ் பொண்ணுங்களையே காதலிக்க கூடாதாம்ல. யாரு காதலிக்க சொன்னா? உங்களை யாரு சொன்னா? தினம் தினம் அனுபவிக்கிற கஷ்டத்தை நினைச்சு பாருங்க. பஸ்லயும் அங்கேயும் இங்கேயும் இடிபட்டு வெளியே வர்றதுக்குள்ளயும் படாத பாடுபட்டு காலேஜுக்கு வந்துட்டு நிம்மதியா வீட்டுக்கு போறதுக்குள்ளயும் நாங்க என்ன பாடுபடுறோம் தெரியுமா? உங்களுக்கு பொம்பளைங்கன்னா அவளை கிண்டலும் கேலியுமா இருக்குன்னு. ஏய் ஏண்டி இப்படி கோவப்படுற? ஏய் நான் சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன். ஏய்
உன்னை பிடிச்சுதானே நான் காதலிக்கிறேன். ஏய், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நீ என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு தானே சொன்னேன். அதுக்கு இம்புட்டு கோவமா? ருக்கு, என்ன புரிஞ்சுக்க ருக்கு. நான் உன்னை எப்பவுமே அப்படி நினைச்சதே கிடையாது. ஏய், உங்க அக்கா என்னோட அண்ணி. நான் என்னைக்காவது அவங்கள மிடில் கிளாஸ் நினைச்சிருக்கேனா? இல்ல ஜேம்ஸ், இது செட் ஆகாது. எப்போ உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்டனோ எனக்குள்ள நொறுக்கி போயிட்டேன். என்ன மிடில் கிளாஸ்னா உங்களுக்கு கேவலமா இருக்குல்ல? உங்க கூட பைக்ல சுத்தணும், அங்க சுத்தணும், இங்க சுத்தணும், அப்பதான் காதலிக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. இன்னொரு தடவை என்ன தேடி வந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. நான் உங்களை மனசார விரும்புறேன், அதனாலதான் என்னோட காதல சொன்னேன். ஆனா நீங்க என்ன பார்த்து மிடில் கிளாஸ்னு சொல்றீங்கல்ல? நான் மிடில் கிளாஸ் தாங்க. எனக்கு ஏத்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு இனி என்ன தேடி வராதீங்க. குட் பை. ஏய் ருக்கு, நில்லடி. ஏய், என்ன புரிஞ்சுக்கோடி ருக்கு. டேய் டேவிட், இப்பதான்டா உன் முகம் பிரகாசமா இருக்கு. சும்மா இருடா, நீ வேற எதையாவது சொல்லிட்டு இருக்காது. ஜேம்ஸ் போன் பண்ணா, ஏதோ பிரச்சனையா, இப்ப வரேன்னு சொன்னான். அவனுக்கு என்னடா பிரச்சனை? அவன் ரூட் தான் கிளியரு. ருக்கு காதலுக்கு சம்மதிச்சிட்டான்னு சொன்னான். பின்ன இப்ப என்ன பிரச்சனை? இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். அவகிட்ட ஏதாவது வம்பளந்திருப்பான். அவ நல்லா கொடுத்து விட்டுருப்பா. என்னடா நேர்ல பார்த்த மாதிரி சொல்ற? அவனை பத்தி எனக்கு தெரியாதா? இப்ப பாரு, வந்த உடனே மூக்கால கரைவான். ஏய், நேத்து ஜாக்லின் புருஷன் வந்தானே, ஏதாவது சொன்னானா? அவ இங்க இருக்காளா, வீட்டுக்கு போயிட்டாளா? என்னடா ரொம்ப தான் ஆர்வமா இருக்க? ஏய், வெயிட் பண்ண, இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணு. எப்படியும் நம்ம ஊர்ல டிவோர்ஸ் கேஸ் முடியறதுக்கே 1-2 வருஷம் இழுத்துரும். என்னடா நீ, நான் சும்மா கேட்டேன். எனக்கு காத்திருக்கிறதுல என்ன? ஐயோ டேவிட், அப்படியெல்லாம் இல்லை. நான் சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன். அவன் வந்தான், அவ ஏதாவது சத்தம் போட்டிருப்பாளா இருக்கும், உடனே போயிட்டான். நானும் அவனை போய் பார்க்கணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ளேயும் அவன் அங்க இல்ல. ஏன்டா இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறானோ தெரியல. பாவம் ஜாக்லின் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பா. என்ன செய்யறது, எல்லாம் நல்லதுக்குன்னே நினைப்போம். என்னடா ஜேம்ஸ், என்னாச்சு? இப்படி எரியற நெருப்பு மாதிரி வந்து நிக்கிறியே, என்னாச்சுடா? தம்பி, என்ன காதல் தோல்வியா? அவசர அவசரமா காதலிச்சீங்க, அவசர அவசரமா இப்படி தோல்வியை தழுவிட்டு வந்த மாதிரி இருக்கு. சும்மா இருனே, நீ வேற சரியான திமிரு பிடிச்சவா, ராங்கி பிடிச்சவா. போன் பண்ண கட் பண்ணிக்கிட்டே இருக்கானே. பின்ன எல்லாரும் என் மகா மாதிரி ஆயிர முடியுமா? நீ உன் அண்ணிய பார்த்து தான், உன் அண்ணி நல்லா அழகா இருக்காங்க, அறிவா இருக்காங்க, பண்பா இருக்காங்க, அண்ணனுக்கு ஏத்த மாதிரி இருக்காளே அப்படின்னு நினைச்சு அவ தங்கச்சிய பார்த்த. அவ எல்லாரும் ஒரே மாதிரியாடா இருப்பாங்க. ஏண்டா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வேற வெறுப்பேத்தாத. அண்ணே, ஏனே என்ன பழி வாங்குறதுக்குன்னே எல்லாரும் இப்படி பேசுறீங்க? என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே. ஒரு படத்துக்கு போக கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறா. சரி, வெளியே கொஞ்ச நேரம் பேசலாம் வான்னு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் காலேஜ் விட்டா வீடு. அதனால என்ன கண்டபடி பேசுறானே. ஏய், அவ சரியாதான் இருக்கா, நீதான் சரியான அவசரம் கொடுக்க. ஏய், பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம். நீ அவளை படிக்க விடாம காதல் கீதல்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தா. அவதான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டல்ல, பின்ன என்ன? கொஞ்ச நாள் பொறுமையா இரு. அது ஒண்ணு இல்லடா ஜேம்ஸ், ஐயாக்கு வயசு படுத்துற பாடு. அதான் இப்படி ரொமான்ஸ்ல அலையறாரு. சரி, என்ன பிரச்சனை சொல்லு. அது ஒண்ணும் இல்லண்ணே, தப்பு ஏன் மேலதான். அவளை வெளியே கூப்பிட்டேன், வர மாட்டேன், கிளாஸ் இருக்குன்னு சொன்னான். இந்த மிடில் கிளாஸ் பொண்ணுங்களே இப்படித்தானு சொன்னேன். உடனே அவளுக்கு கோவம் வந்துட்டு காய்ச்சுன்னு காய்ச்சிட்டு போயிட்டா. இனிமே என் மூஞ்சிலே பிடிக்காத, எனக்கு ஏத்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையனை பார்த்து கல்யாணம் கட்டிக்கிறேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானே. கூப்பிட நிக்கவே இல்லை தெரியுமா? ஃபோன் பண்றேன், எடுக்கவே மாட்டேங்கிறா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. அதனால உனக்கு வாய் ரொம்ப அதிகம் தாண்டா. அது என்ன மிடில் கிளாஸ்? ஏய், நீ அப்படி சொன்னது தப்பு. அவ அதனால இப்ப கோவத்துல இருப்பா. இப்ப உடனே பேசவும் மாட்டா. ஒரு வாரம் போட்டும், அப்புறம் அவ அமைதியா இருக்க உடனே அவ அக்கா விட்டு பேச சொல்றேன். என்னது, ஒரு வாரமா? ஒரு வாரம் எப்படி நான் பேசாம இருப்பேன்?
நீ என்ன இப்படி சொல்ற? ஏய், ஒரு வாரத்துக்கே இப்படி அழுறியே. பக்கத்துல உன் மச்சான் டேவிட் வருஷ காலமா காத்திருக்கான். அவனை வச்சுக்கிட்டு நீ என்ன ஒரு வாரங்கிற? போனேன். அவரு தேவதாசு மனசுல உள்ளத சொல்ல தெரியாம உட்கார்ந்துருப்பாரு. அதுக்காக நான் தான் உடனே சொல்லிட்டேன்ல. நானும் இன்னும் ஒரு வாரம் காத்திருக்கிறேன்னா எப்படி முடியும்? டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவருடா. ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு. இந்த செமஸ்டர்ல எல்லா படமும் பாஸ் ஆகணும். அதை விட்டுட்டு காதல் கீதல்னு இப்படி சுத்திட்டு அலையாத. அட போயா, நீ வேற. உடனே மச்சான்னு சொன்ன உடனே மச்சான் மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவியே. இங்க பாரு, அதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு இன்னைக்கே ருக்குவை பார்த்து பேசி ஆகணும். இல்ல என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. அண்ணே, நீ கிளம்பு, வா வீட்டுக்கு. முதல்ல அண்ணிய பார்த்து பேசுவோம். டேய், இப்ப போய் மகா கிட்ட சொன்னேன், தொடப்ப கட்டையாலே அடிப்பா. பரவாயில்லையா? அண்ணி கையால அடி வாங்கிக்கிறதுக்கு நான் தயாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்காக நீயும் அடி வாங்கிக்கோ. வானே. என்னடா இவன்? டேய், இப்படி எக்ஸ்ட்ரீமா இருக்காத. இங்க பாரு, எதுனாலும் நிதானமா முடிவெடுக்கணும். நீயும் ருக்குவும் அப்படித்தான் தெரியுறீங்க. அவ பட்டு பட்டுன்னு பேசி விட்டுட்டு போயிடுறா. நீயும் உடனே அவளை பார்க்கணும் பேசணுங்கிற. டேய், இது என்ன? என்னண்ணே, ரெண்டு பேரும் இப்படி சொல்றீங்க? நான் எப்படி அவளை பார்க்காம பேசாம இருக்கிறது? எல்லாரும் சேர்ந்து என்ன பழி வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன். அவ சொன்ன மாதிரியே என்கிட்ட பேசாம போயிட்டா என்ன செய்யறது? பேசாம போயிட்டா என்ன செய்யறது? வேற பொண்ண பார்த்து கல்யாணம் கட்டிட்டு போக வேண்டியதான். சரி, அதான் அந்த எலிசபெத் இருக்கல்ல, அவளை பார்த்துட்டு போக வேண்டியதானே. இங்க பாருனே, என் கையில கிடைச்ச கொன்னு போடுவேன். என்ன பேசுற? அந்த வெள்ளை உழுவையே நான் கெட்டுறதா? அது நடக்காது. ஏய், வாய வச்சுட்டு சும்மா இருடா. அண்ணி வேற அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் தொல்லை தாங்காம நேத்தெல்லாம் அப்படியே ஆபீஸ்ல படுத்து உறங்கி எதிர்த்து வந்திருக்கான். ஜாக்சன் சொன்ன பிறகுதான் எனக்கே விஷயம் தெரியும். என்னன்னு சொல்ற? அப்ப எல்லாரும் பிளான் பண்ணிதான் என் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு திட்டம் போடுறீங்களா? அண்ணே, எனக்கு உடனே ருக்குவை பார்த்து பேசணும். நீ அண்ணிக்கிட்ட சொல்லு. இவன் ஒருத்தன் ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான் போல. ஏய், உடனே அந்த பிள்ளைகிட்ட பேசினா அவ இன்னும் மறுநேரம் ஏறி உட்காந்துக்குவா. இங்க பாரு, அவ இப்ப கடும் கோவத்துல இருப்பா. இப்ப பேசி பிரயோஜனம் கிடையாது. கொஞ்சம் நிதானமா விடு, அப்புறமா பேசலாம். அப்படி உன்ன மாதிரி இன்னும் 4 வருஷம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாம இருக்க சொல்றியா? ஏய், வாய மூடு. எதுக்கு முடிச்சு போடுற? அவனை பத்தி ஏதாவது சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற. விடுடா, அவ சொல்றதும் உண்மைதானே. சரி சரி, பொறுமையை இரு. இன்னைக்கு நைட்டு மகா கிட்ட பேசுறேன். அப்புறம் அவ ருக்கு கிட்ட பேசுவா. சரி, நான் மூடு சரியில்லை. வாங்க வெளியே போய் சாப்பிட போவோம். என்னடா, மூடு சரியில்லைனா வெளியே போய் சாப்பிடணுமா? எனக்கு சர்ச்சில் வேலை இருக்குப்பா, நான் போறேன். அண்ணே, சரியில்லையே. என்ன, ஜாக்குலின் வரேன்னு சொல்லிருக்காளா? வாய முடி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஃபாதர் பார்க்க போறேன். ஆமாண்டா, நானும் அவன் கூட போறேன். ஃபாதரு வர சொல்லியிருந்தாரு, அதான் போறேன். நீ வேணும்னா வெளியே போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போ. சரிண்ணே, அப்ப நான் கிளம்புறேன். நீ இன்னைக்கு கண்டிப்பா நைட்டு அண்ணிக்கிட்ட பேசி ருக்கு கிட்ட பேச சொல்லு. சரியா? சரிடா.